பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கியாப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீதம் வாசிக்கலாம் வாங்க. இன்றைய தினம் சங்கீதம் 17, சங்கீதம் 18 வாங்க வாசிக்கலாம். சங்கீதம் 17. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உம்முடைய சந்ததியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவனவாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன, என் காலடிகள் வழுகி போகவில்லை. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அருளுவீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலக்கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்து என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனின் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சேட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் கொழுத்து போய் தங்கள் வாயினால் இருமாப்பாய் பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதையில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கின்றன. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய பட்டயத்தினால் என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவியும். கர்த்தாவே, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் அதிகாரம் 18. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் கோபம் கொண்டபடியால் பூமி அசைந்து அதிர்ந்தது. பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தன. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கெருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். நீர் கொண்டு கருத்த கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் கல்மழையும் நெருப்பு தழலையும் பொழிந்தன. கர்த்தர் வானங்களிலே குமிறினார். உன்னதமானவர்
தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் பொழிந்தன. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் ஆழங்கள் தென்பட்டன. பூதலத்தின் அஸ்திபாரங்கள் வெளிப்பட்டன. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஏனெனில் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனை விட்டு துன்மார்க்கமாய் விலகினது இல்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன. அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்தேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பவில்லை. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களிலுள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் கலகங்களுக்கு நீர் என்னை தப்புவித்தீர். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் என்னிடம் கூனி குறுகுகிறார்கள். அந்நியர் மனமடிந்து தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக.
என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன். அவர் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த சங்கீதம் வாசித்தல் பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. ஆண்டவர் நம் அனைவரையும் காத்து ரட்சித்து வழிநடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.